துடிக்கலையா? அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையா இல்லையா? இருக்குது. ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ற அதிர்ஷ்டமும் தகுதியையும் நான் எப்பவும் இழந்துட்டேன். இப்ப என் மனசு துடிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அன்பு இல்லைன்னு ரெஜினா காயத்ரிக்கு வந்த சந்தேகம் வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. அதுக்கு எக்காரணத்து கொண்டும் இடம் கொடுத்துட கூடாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நீ பண்ணிருக்கிற காரியத்தால அன்புவும் அன்பு அம்மாவும் எம்புட்டு வேதனைப்படுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? இப்படி அடுத்தவங்களுக்காக பயந்து பயந்து அன்புவ நீ காயப்படுத்திக்கிட்டே போனா அன்புவ நீ மொத்தமா இழந்துருவ. அத நல்லா மனசுல புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி நான் இழந்தாதே அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அதுக்கும் நான் தயாராதான் இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லவா ஊரை விட்டு போக இருந்த அன்புவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாந்து அழகன்னு உருகி காதலிச்ச? இல்ல ஆனந்தி, தப்பு பண்ற. குழப்பத்துல தப்பான முடிவெடுக்கிற. உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. இப்பதே ரொம்ப தெளிவா இருக்கிற. நீ என்னை குழப்பாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. அப்புறம் ஓ விருப்பம். என்ன அன்பு, வலிக்குதா? இல்லம்மா, சும்மா விறுவிறுன்னு இழுக்குது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொஞ்சம் வெந்நீரை கையில ஊத்திக்காம பிளாஸ்க்ல ஊத்த தெரியல. என்ன புள்ளையோ போ. ஏண்டா, என் மருமக எப்பவோ கிளம்பிட்டா? வந்துருவான்னு சொன்னதா சொன்ன. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணுமே அன்பு. ஆமாமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அன்பு, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுடா. என்ன பாத்ரூம் வரைக்கும் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் விடுறியா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேட்டியா? என்ன இருந்தாலும் ஆம்பளை புள்ளங்கிற. ஆமா, போலாம் வா. பார்த்து. அன்பு, ஆனந்திக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருடா, நான் கூப்பிடுறேன். சரிம்மா. இன்னும் ஏன் ஆனந்தி வராம இருக்கா? அன்பு கிட்ட என்ன பதில் சொல்றது? இனிமே அன்பு கிட்டையும் அவர் அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் நான் பேசாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது. ஏன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறா? அன்பு, மா, அன்பு, அம்மா, அன்பு, என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? ஒண்ணு இல்லடா, மயக்கம் வர மாதிரி இருக்கு. விழுந்துருவேணும்னு ஏதோ தொட்ட, சரிஞ்சு விழுந்துருச்சுடா. அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ வா, வந்து உட்கார், வா. பாத்து. சாஞ்சுக்கம்மா. பாத்து. மா, இதுக்கு தான் நான் கூடவே இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு என்னடா தெரியும் மா, என்னோட மருமக வர இவ்வளவு நேரம் ஆகும்னு.
என்ன ஆனந்தி இங்க தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல காயத்ரி, சும்மாதே. இந்த வார்த்தையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நீ நிஜமாவே சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன்னு நான் நம்பியிருப்பேன். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில நீ சும்மா இருக்கேன்னு சொன்னாலே உனக்குள்ள ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். என்னன்னு சொல்லுடி ஆனந்தி. அன்பு அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு மகேஷ் சாருக்கு போன் பண்ணிருக்கிறாரு. அதனால அம்மாக்கு வெந்நீர் வைக்கிறேன்னு வெந்நீரை கையில ஊத்திட்டு இருக்கிறாரு. அடிப்பாவே, போய் பாத்தியா அவங்கள? என்னடி ஆனந்தி, அன்போட அம்மா என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ போய் பார்க்காம இருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஆனந்தி முன்ன மாதிரி இல்லன்னு அர்த்தம். ஏய், என்னடி இவ்வளவு நாள் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன மரியாதை இல்லாம ஆனந்திங்கிற? அண்ணி அண்ணியா நடந்துக்கிட்டா நான் ஏமா ஆனந்தின்னு பேர் சொல்லி கூப்பிட போறேன்? இந்த குடும்பம் அவங்களுக்கு கொடுக்கற ஸ்தானத்தை அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. நான் அந்த ஸ்தானத்துக்கு பொருத்தமானவளே இல்ல. அதுக்கான தகுதிய நான் என்னைக்கோ இழந்துட்டேன் காயத்ரி. அன்போட வீடு ஒரு கோயில். அதுல என்னைய ஒரு ஒரு கலசமா எடுத்து வச்சு கொண்டாட நினைக்கிறாங்க. நான் அதுக்கான தகுதியை இழந்துட்டேன். எனக்கு அந்த அருகதை இல்ல. அந்த கோயிலோட புனிதம் என்னால கலங்கப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே நான் விலகி நிக்கிறேன். உன் பிரச்சனைய அன்பு கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்த அன்னைக்கே எல்லாமே மாறிடுச்சு ஆனந்தி. இதுக்கப்புறம் நீ அன்பை விட்டு விலகுறதா முடிவுனா கஷ்டமா இருந்தாலும் இத பண்ணிதாண்டி ஆகணும். ஆனா என்னால முடியல காயத்ரி. எம்புட்டுதே அன்பை விட்டு விலக நினைச்சாலும் விதி மகேஷ் ரூபத்துல என்னை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்த பாக்குது. எவனோ ஒரு பாவி பண்ண பாவத்தால அன்பு முன்னாடி போய் நிக்க முடியாம நான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த வலியும் வேதனையும் இன்னும் எத்தனை காலத்துக்கு அனுபவிக்கணும்னு தெரியல. இனிமே என்னால அன்புவையும் அவங்க அம்மாவையும் முகத்துக்கு நேரா பார்த்து பேசி சகஜமா பழக முடியுமான்னு எனக்கு தோணல. அப்படி ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியும்.